வணக்கம் நண்பர்களே. பழுத்த காய்ந்த இலையும் மனிதனும். ஒரு குருகுலத்தில் 2 மாணவர்கள் குருக்கிட்ட பயிற்சியெல்லாம் முடித்து அவங்க வீட்டுக்கு கிளம்புற நேரம். அப்போ குருக்கிட்ட அவங்களுக்கு நன்றி தெரிவித்து கேட்குறாங்க, குருவே நாங்கள் இவ்வளோ நாள் படித்தோம், உங்களுக்கான குரு தட்சணை என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குரு சொல்கிறாரு, எனக்கு யாருக்கும் பயன்படாத காய்ந்த இலைகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாணவர்கள் கொஞ்சம் வியப்போடும் குழப்பத்தோடும் சரி இந்த பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போய் தேடுறாங்க. யாருக்கும் பயன்படாத காட்டு இலைகள், ஒரு மரத்துக்கு கீழே நிறைய இலைகள்லாம் இருக்குது. சரி அதை எடுக்கலான்னு போகும்போது அங்கே தூரம் ஒரு விவசாயி வந்தார். ஐயா அந்த இலைகள்லாம் எடுக்காதீங்க, இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நான் எரித்து அதோட சாம்பலாம் என் வயலுக்கு தெளிச்சுன்னா வயல் நல்லா வளர்ச்சி அடையும், அதனால் எனக்கு தேவைப்படுது அப்படின்றாரு. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கிற இலைகள்லாம் எடுக்கலான்னு போகும்போது அங்கே சில பெண்கள்லாம் இலைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த இலைகள்லாம் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த இலைகள்லாம் எடுத்து நான் தென்னை குச்சிகளை சொருவி இந்த இலைகளை உணவு பொட்டலங்களுக்காக சாப்பாடுறதுக்காக இதை நான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வியப்பா இன்னும் கொஞ்சம் சிறிது தூரம் போகிறாங்க. போகும்போது இந்த இலைகள்லாம் காஞ்ச இலைகளில் பறவைகள் கூடு கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு சேமித்து வைக்குது. ஆஹா இது இன்னும் முடியாது, வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி திரும்பும் பொழுது ஒரு குளத்தில் காய்ந்த இலைகள் இருக்குது. சரி அதை யாருக்கும் பயன்படாத எடுக்கலான்னு போகும்போது அந்த குளத்தில் இருக்கிற ஒரு 2 எறும்புகள் அதில் தான் பயணப்பட்டு இங்கே இந்த பக்கம் அந்த பக்கமும் போயிட்டு தன்னுடைய பிழைப்பை வாழ்வாரத்தை அந்த இலைகளை வச்சு பயன்படுது. ஸோ இப்போ இவங்க குருக்கிட்ட போகிறாங்க. குருவே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் காய்ந்த இலைகளை தேட போகிறோம், ஆனால் எங்களுக்கு அது சாத்தியமே இல்லை, எங்கேயுமே கிடைக்கல, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த இலைகள் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த குரு சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட தட்சணையை பெற்றுக்கிட்டேன், உங்களுக்கான இந்த அறிவை நான் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களை இந்த இலைகளை எடுத்துகிட்டு வர சொன்னேன். என்ன இந்த காய்ந்த மரத்துக்கு பயன்படாத காய்ந்து பழுத்த இலைகள் கூட யாரோ ஒருத்தருக்காக பயன்படுது அப்படின்னா இறைவன் அளித்த இந்த உடம்பு மிக பொக்கிஷமானது. அனைவருக்கும் பயன்படும் வகையில் நாம் ஆரோக்கியமான உடலை பாதுகாத்து அதன் மூலயமா நம்மளையும் இந்த விலை மதிப்பற்ற உடலை நாம் நல்ல முறையில் பராமரித்து பாதுகாப்பாக அனைவருக்கும் பயன்படும் வகையில் வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் உண்மையான மனித நேயமிக்க ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள வாழ்வாக அமையும். நாம் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வை பெற முடியும். நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் மகிழ்ச்சியான வாழ்வை பெற்று வாழ நாம் பெரும் உதவியாக இருப்போம் என்று கூறி இந்த கதையின் மூலம் நம்மை நாம் எப்படி பராமரித்து கொள்ள வேண்டும், பல தீய பழக்கங்களிலிருந்து நம் உடலை பாதுகாத்து பேணி நாம் அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.